ஏன் திரும்ப திரும்ப என் கண்ணில் தென்படுறாங்க? அந்த முகத்துல ஏதோ ஒரு அற்புதமான பிரகாசம் இருக்கு. யார் அது? என்னது திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. பேரு பார்த்தா புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ஐயோ ஆண்டவா, இத்தனை நாளா நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதுவே நடக்குதே. இவன் இவன் ஒருவேளை கோயிலுக்குள்ள இருந்தா வரான். இந்த பூஜைக்கான பலன் போய் சேர்ந்துடும், பாத்துக்கிட்டே இரு. ஆமாப்பா அர்ஜுன், எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பக்தியோட அந்த பரமேஸ்வரனை ஆராதிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அவ எந்த இடத்துல இருந்தாலும் பூஜையோட பலன் அவளை போய் சேர்ந்துரும். அதுக்காக பூஜையை தள்ளி போடுறது அவ்வளவு நல்லது இல்ல. பூஜையை ஆரம்பிச்சுடலாம். ஆமா அர்ஜுன், அமிர்தாவுக்கும் சேர்த்து நீயே வேண்டிக்கோ. எப்படி இருந்தாலும் அவ உன்னோட மனைவி தானே. சரி. ओम श्री महागणपतये नमः। अद्य पूर्वोच्चरित एवं गुणगण विशिष्टायां पुण्यायां पुण्यकाले महापुण्या शुभतिथौ மாமா சொல்லுங்க. மாமா, आत्मनः श्रुते स्मृति वेदोक्त पुराणोक्त प्राप्त्यर्थं யார் நீ? மாயாவி சக்தியா? சொல்லு. என்ன இப்ப எங்க கூட்டிட்டு போற? என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? எதுக்காக என்ன கூட்டிட்டு போற? உன்னோட என்ன சொல்லு. இங்க பாரு, உனக்கு என்னோட சக்திகளை பத்தி, என்னோட சுயரூபத்தை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான பையனா இருக்கியேன் தான் உன்கிட்ட நான் கடினமா நடந்துக்க கூடாதுன்னு நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ யாருன்னு சொல்லு. யார் நீ? யாருன்னு சொல்லு. त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय. ச்சே, என்ன தலையெழுத்துது? இவ்வளவு தூரம் வந்து கூட பூஜையில் அமிர்தம் எல்லாம் போயிட்டாங்களே. அட்லீஸ்ட் மங்களாரத்தை எடுக்கிறதுக்குள்ளாவது வந்துடக்கூடாதா?
உன் சன்னிதானத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க 2 பேர் ஜோடியா நல்லா இருக்கணும்னு இவங்கள ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே மிருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமः. மங்களாரத்தி எடுத்துக்கோங்க. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதேபதி பிரம்மணோதேபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதாசிவோம் ஸ்ரீ மஞ்சுநாதேஸ்வராய நமः. ஏ அர்ஜுன், என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? தீபாரதனை எடுத்துக்கோ. ஓம் ஸ்ரீவர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாவிதாச்சோபமானம் மஹீயதே தனம் தானியம் பசும் புத்திரலாபம் சத் சம்வத்சரம் தீர்க்கமாயோ. பிரசாதம் வாங்கிக்கோங்க. நல்லா சந்தோஷமா இருங்கோ. நல்லதே நடக்கும். இப்பவாவது சொல்லு, யார் நீ? எந்த லோகத்தை சேர்ந்தவன்? பறக்க உலகத்துல இருந்து வந்திருக்கியா? கிண்ணற லோகமா இல்ல கந்தர்வ லோகமா இல்லைன்னா மந்திரவாதியா? சொல்லு, எந்த தீய சக்தி நீ? அமிர்தா, நீ சொன்ன எந்த வர்க்கத்தையும் சேர்ந்தவன் கிடையாது. நான் மந்திரவாதியும் கிடையாது, கிண்ணறனும் கிடையாது, ராட்சசனும் கிடையாது, யட்சனும் கிடையாது, தீய சக்தியும் கிடையாது. பின்ன யாருப்பா நீ? நீ ஆபத்துல சிக்கி தவிச்ச நேரத்துல உனக்கு உதவி செய்யறதுக்காக தானா வந்தவன். என்ன? எனக்கு ஆபத்து வந்து போவா? ஆமா, என்னாச்சு? ஞாபகம் வரலையா? शिवशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर दिगिराज प्रिय ताण्डव शङ्कर प्रकट शुभङ्कर प्रलय भयङ्कर दिगिराज. அப்படின்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் உயிரை காப்பாத்துனது நீங்களா? அப்படின்னா நீங்க யாரு? இப்பயாவது உங்க உண்மையான உருவம் என்னன்னு காட்டுங்க. என்னுடைய வாகனத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு புரியலையா அமிர்தா? இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அமிர்தா பத்தி சரியா தெரியாது.
அவங்கள இப்படியே விட்டுட்டா கர்ப்பகிரகத்துக்கு எதிரிலே ஒரு வீடை கட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. சாமி முன்னாடி உட்காந்துட்டா வேற எந்த ஞாபகம் அவங்களுக்கு வராது. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் அர்ஜுன், அந்த ஆளு இங்க தானே எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் அர்ஜுனை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கூடாது. அர்ஜுன், நீ இன்னைக்கு என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது. அமிர்தா நிதானமா வந்துருவாடா. வேணும்னா அவ வர்ற வரைக்கும் இங்கேயே காத்திருக்கலாம். ஐயோ பாட்டிமா, எதுக்காக இவ்ளோ பயப்படுறீங்க? அர்ஜுன் என்ன சின்ன பையனா? பாவம், அமிர்தா இன்னும் வரலன்னு அவனே பயந்து போயிருக்கான். ரொம்ப நேரம் அவன் பொண்டாட்டியை பிரிஞ்சு அவனால இருக்க முடியல. பாவம், போய் கூட்டிட்டு வரட்டுமே. மயூரி, நீ கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு அர்ஜுன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். பாட்டி, மயூரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நீங்க எதுக்கு திடீர்னு இவ்வளவு பயப்படுறீங்க? நாம கோவில நிக்கிறோம் பாட்டி, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நானே குழந்தையா? போயிட்டு வந்துடுறேனே. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ஜுன் வேண்டாம். அர்ஜுன், அர்ஜுன். ச்சே. மயூரி, நீ இந்த இடத்துலயே நில்லு, எங்கேயும் போயிடாத. நான் உடனே வந்துடுறேன். பாட்டிமா, ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு சொல்லி என் பேச்ச கேட்காம அர்ஜுன் தனியா போயிருக்கானே. அந்த ஆள் வேற எங்கேதான் எங்கேயாவது இருப்பான். கடவுளே, எந்த காரணத்தை கொண்டு அவன் கண்ணில் அர்ஜுன் படவே கூடாது. நீதான் பார்த்து அமிர்தா, எழுந்துரு. இந்த நிமிஷமே என் உயிர் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல. நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். உன்னை பிரத்யட்சமா பார்த்த இந்த கண்களுக்கு உண்மையிலேயே புண்ணியம் கிடைச்சிருக்கு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஆண்டவா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த இடத்துல நான் தப்பான அதை எடுத்து வைக்கல. எதுவும் தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எதுலயுமே தெளிவில்லாம இருக்கேன். நீதான்ப்பா எனக்கு ஒரு வழியை காட்டணும். எனக்கு
பண்றதுக்காவது எப்பவும் நான் இருப்பேன் அமிர்தா. ஏங்க அமிர்தா, எங்கெங்க போனீங்க நீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலா பூஜை ஏற்பாடு பண்ணா நீங்களே பூஜையில கலந்துக்கல. எப்படியோ பூஜையில உங்க பக்கத்துல நின்று சந்தோஷப்படலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில நீங்க பூஜையிலே இல்லை. எந்த சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறீங்களோ என்னவோ. மொத்தத்துல உங்க பக்கத்துல நின்று பூஜையில கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அமிர்தா, இவங்க எங்க போயிருப்பாங்க? அமிர்தா, அமிர்தா எங்க இருக்கீங்க? அமிர்தா, எங்க அமிர்தா, எங்கெங்க போனீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கே. நீங்க நாகப்பத்து எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பார்த்தா, இது பார்த்தாதான். பார்த்தா, 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 நில்லு பார்த்தா, பார்த்தா. ரொம்ப நன்றி முருகா. நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருப்பேன். நன்றி கடன் பட்டிருப்பேன். என்னுடைய தேகத்துல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அமிர்தா. நீ உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் பார்த்திருக்க. உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒரு காரணத்துக்காகவும் ஒரு உத்தேசத்துக்காகவும் தான் நடக்குது அமிர்தா. பயப்படாத, இது விதியின் விளையாட்டு. ஆனா இந்த முறை உனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு ஆயுதத்தால உன் மேல தாக்குதல் நடந்தது இல்லையா? அது சாதாரண ஆயுதம்னு மட்டும் நினைச்சிடாத. நாகங்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக உன்னுடைய எதிரிகள் உருவாக்கி இருக்கிற விசேஷமான ஆயுதம் தான் அது. அந்த ஆயுதத்தால தாக்கின 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற நாகராணிக்கான விசேஷ சக்திகள்ல உன்னை விட்டு போய் நீ ஒரு சாதாரண மனுஷியா வலம் வருவ. இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடந்தா பெரிய தப்பாயிடுமே. அப்படி ஆக கூடாது முருகா. நான் ஒரு சாதாரண மனுஷியா வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? என்னோட இந்த பிரச்சனைக்கு நீதான்ப்பா ஒரு தீர்வு கொடுத்தாகணும். எனக்கு உதவி செய்யுங்க. உனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். நீ உடனே நாகலோகத்துக்கு போயாகணும்.
நாகப்பழத்தை கேட்டு அதை நீ சாப்பிடணும். என்ன நாகப்பழமா? ஆமா அமிர்தா, உன்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வழி மட்டும்தான். நீ உடனடியா நாகலோகத்துக்கு போய் எப்படியாவது நாகப்பழத்தை சாப்பிட்டுட்டேன்னா உன்னுடைய சக்திகள் உன்னை விட்டு போகாம உன்கிட்டயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீ உன்னுடைய எல்லா சக்திகளையும் இழந்து இந்த உலகத்துல சாதாரண மனுஷியா வலம் வருவ. எச்சரிக்கையாயிரு.